பிறந்தவர்கள், அதாவது நம்ம வரலாறுகளில் தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு இப்போ இன்னும் ரொம்ப தூரத்தில் வந்து அவங்க இல்லை, ரொம்ப காலத்துக்கு முன்னால் இருந்தவங்க இல்லை அப்படின்ற மாதிரியான பல மகான்களையும் நம்ம இன்றைக்கும் வரலாறுல படிச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் தெளிவான முறையில் இந்த கர்மக்காரகனுடைய வலிமையான ஒரு அழுத்தம் அங்கே இருக்குது. அப்போ சனியினுடைய அழுத்தம் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இல்லற வாழ்க்கையை விடுத்து துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிலும் இருக்கார். அதேமாதிரி சில ஜாதகர்களுக்கு வந்து இல்லற வாழ்க்கையை கொடுத்து பின்பு துறவர வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மாபெரும் பங்கை கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அப்போ இதில் நமக்கு குடும்பம், அதாவது கிரகஸ்தனாக இருந்து நமக்கு நல்வழிகாட்டிய மகான்களுடைய ஜாதகம் பின்னால் இருக்குது. கிரகஸ்தனாகவே இல்லாமல் மிக மிக